நவரசங்கள் பற்றி தெரியுமா இமேஷ்? என்ன இப்படி கேட்டுட்ட? பருப்பு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம். உன்கிட்ட போய் கேட்டேன் பார். சாப்பாட்டிலே இது இன்பம், நகை, கருணை, கோபம், வீரம், பயம், அருவருப்பு, அற்புதம், சாந்தம், இவைதான் நவரசங்கள். சரி, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்னவா? அடுத்து நாம பார்க்க போறது இந்த 9 சுவைகளில் ஒன்றான நகை என்னும் அற்புதம். நாம சில பழமொழிகள் கேட்டு ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்ல வராங்க பிரியாஸ்ரீ. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும். வழக்கத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகளுக்கு அதுக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்படாம நாளளவுல மருவி மருவி வேறு ஏதோ அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படுற சில பழமொழிகளோட சரியான விளக்கங்களை இப்போ கேட்கலாமா? 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இந்த பழமொழியை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? அதாவது 5 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தா அவங்களுக்கு கல்யாணம், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அரசனும் ஆண்டியாடுவான் அப்படின்னு நாம கேட்டிருப்போம். ஆனா உண்மையான அர்த்தம் இப்போ நான் சொல்ல போற இந்த 5 இருந்தா அரசன் கூட ஆண்டியாவான். ஆடம்பரமா வாழ்றது, பொறுப்பில்லாம இருக்கிறது, ஒழுக்கம் தவறுறது, துரோகம் செய்யறது, பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த 5 இருக்கிற எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது என்பதுதான் இதோடைய உண்மையான அர்த்தம். அடுத்து நாம பார்க்க போறது 1000 பேரை கொன்றவர் அரை வைத்தியன் ஆவார். இந்த பழமொழியும் கேட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? நாம புரிஞ்சுக்கிட்டது 1000 நோயாளிகளை கொண்டவன் பாதி வைத்தியன். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவார். நோயை போக்குறதுக்கு 1000 பேரை கொன்று மருந்து கொடுப்பவன் தான் அரை வைத்தியன் ஆவான். அடுத்த பழமொழி நம்ம அடிக்கடி கேட்ட பழமொழி தான். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடிச்சாதான் சுட்டித்தனம் பண்ற குழந்தைங்க சொன்ன பேச்ச கேட்பாங்க. அந்த அடி உதவுவது போல வேறு எதுவும் உதவாது. இப்படிதான் நம்ம புரிஞ்சிருக்கிறது. ஆனா உண்மையான பொருள் அடி என்பது நிலத்துல நம்ம உழைப்பதற்காக எடுத்து வைக்கக்கூடிய முதல் காரணி. அந்த முதல் அடியை எடுத்து வச்சு உழைச்சு அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ இல்ல உறவினர்களோ உதவ மாட்டாங்க. இதுதான் இந்த பழமொழியோடைய அர்த்தம். கடைசியில நாம பார்க்க போற பழமொழி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பார். யாருக்காவது திடீரென்று சில்வர் கிடைச்சா அவன் தலைகால் புரியாம ஆடுவான். இது இல்ல உண்மையான அர்த்தம். அர்ப்பணித்து வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பார். அப்படின்னா ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைய மற்றவங்களுக்காக அர்ப்பணிச்சு வாழ்வு வந்தா நடுராத்திரியிலும் கொடைகளை அள்ளி கொடுப்பான். இதுதான் இந்த பழமொழியோடைய உண்மையான விளக்கம். நன்றி. உண்மையிலே மிகவும் அற்புதம்தான். இந்த பழமொழிகளுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்பதான் புரியுது. நன்றி பிரியாஸ்ரீ. நகைச்சுவை உரையாடலை பேச வராங்க நம் பள்ளி மாணவர்கள். இந்த நம்பர்ல இருந்து மிஸ் கால் வந்திருக்கு. அப்படியா? எப்போ? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருன்னு நினைக்கிறேன். ஓ அதுவா சார்? எங்க அப்பா தான் கால் பண்ணிருப்பாரு. எதுக்கு தெரியலையே. சரி, அவரை பேச சொல்லுங்க. ஐயோ அவருக்கு இல்லையே சார். சரி, வந்த உடனே அதை பேச சொல்லுங்க. சார் அவர் இப்பதான் சார் உங்களை பார்க்க தருவாரு. யார் வந்து தெரியலையேப்பா. சார் அவர் எங்க அப்பா சார். நான் ஒரு பையன். உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எங்க அப்பாவுக்கு உங்களுக்கு தெரியும். இல்லப்பா, ஃபோன் பண்ண உங்க பேர் என்ன?
தான் சார் இருக்கு. என்ன விஷயமா ஃபோன் பண்ணாரு? சார் அதை சொல்ல நான் சார் உங்களை பார்க்க கிளம்புனாரு. எங்கேருந்து வராரு? எங்களை துபாயில இருந்தா வருவாரு, எங்கள் வீட்டில் இருந்தா வராரு. ஐயோ ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசினா பைத்தியம் பிடிச்சிடும். போனவை அவர் வரட்டும், பார்த்துக்கலாம். ஏய் யார்டா பேசிட்டு இருந்த? சும்மா ஒரு பிராங்க் கால் பண்ணா தான் போய் எனக்கு பேசிட்டு இருந்தேன். ஜாலியாக டைம் பாஸ் பண்ண போல நான் கால் பண்ண ஒரு கதி அதோ தான் சொல்லிட்டு தம்பி, நைட் டின்னருக்கு என்ன சமைக்கணும்? சப்பாத்தியும் பன்னீரும் பண்ணுங்கம்மா. நேற்று தானே அதை சாப்பிட்டோம். சரி அப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களா? உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? சரி எக் மசாலா. இன்னைக்கு பொங்கல், யாராவது நான்வெஜ் சமைப்பாங்களா? ஐயோ இப்போ பூரியாவது பண்ணுவேன். நைட்டு யாரும் பூரி சாப்பிட மாட்டாங்க. சரி அட்லீஸ்ட் இட்லி அண்ட் சாம்பாராவது பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாமா? உடம்பு கெட்டுடுமே. சரி இப்போ நீங்கள் என்ன தான் சமைக்க போறீங்க? பொங்கல் இருக்கு, அதுவே வச்சிடுறேன். சரி பொங்கல் தான் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஃபோனை வைக்கிறேன். ஏய் கருமா அவன் சும்மா விடுமா? போட நானே கடவுள் இருக்க, நீ வேற கருமா குருமான்ற. சரி அதெல்லாம் விட்டு தந்து நீ ஏன் சொல்ல மாட்டேன்? அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு எங்கள் அம்மா பொங்கல் செய்ய அரிசி பானை கரும்பு எல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்கடா. பொங்கல்னாலே எல்லா வீட்டிலலாம் வாங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன இப்போ? சொல்றது முதல்ல கேளு அப்புறம் பேசு. எனக்கோ பொங்கல் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கோ பொங்கல் பிடிக்காது. பானை கரும்பு அரிசிலாம் வாங்கி ஏன் காசு வேஸ்ட் பண்ணணும்னு ஹோட்டலில் பொங்கல் பார்சல் ஒன்று வாங்கிட்டு போனேன். அம்மாவை சாமிக்கு படைக்க சொல்லிட்டு அவங்களே சாப்பிட சொன்னேன். அது எங்கள் அம்மா என்னை சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நீ கிரியேட்டிவா யோசிச்சா யாருக்கும் பிடிக்காதேடா. அதையும் சொல்லி பார்த்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்களே. இல்லைடா இந்த கிரியேட்டிவிட்டியை படிப்பில் காட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு விடு. எங்க வீட்ல 3 வேளையும் பொங்கல் உருட்டு பண்ணிட்டாங்கடா. அவங்க வீட்டையாவது பரவாயில்ல, எங்கள் அம்மாவை இப்பயே பார்த்தல எதிர்த்த